ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜிஎஸ்ஆர் டிஎன்பிஎஸ்சி அகாடமிலேருந்து ரேவதி பேசுகிறேன். டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஹிஸ்ட்ரி நியூ புக் வால்யூம் 2ல், அதாவது இந்திய தேசிய இயக்கத்தில் 8வது லெசன் தேசியம் காந்திய காலகட்டம். இது வரைக்கும் நம்ம பார்ட் 9 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பார்ட் 10 தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு எந்தெந்த வழிகள்லாம் எந்தெந்த நடவடிக்கைலாம் வந்து வழிவகுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், தனிநபர் சத்தியாகிரகம். இந்த தனிநபர் சத்தியாகிரகத்தை யார் தொடங்கியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆச்சாரியா வினோபா பாவே அப்படின்றவர் தான் தொடங்கியிருப்பார். இவரை பற்றி நமக்கு நிறைய தெரியும். நிலம் நிறைய வச்சுருக்க நிலப்பிரப்புக்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்க, அவங்ககிட்டேருந்து நிலத்தை வாங்கி நிலமற்ற விவசாயிகளுக்கு வந்து இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, நிலத்தை பங்கிட்டு கொடுத்துருப்பாரு. இவர் வந்து ஒரு தனிநபர் சத்தியாகிரகி. கேட்கலாம், தனிநபர் சத்தியாகிரகி யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆச்சாரியா வினோபா பாவே தான் வந்து தனிநபர் சத்தியாகிரகி. இவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். 1940 ஆகஸ்ட் மாதம் காங்கிரஸ் 2ஆம் உலகப் போரின் போது இந்தியர்களின் ஆதரவை பெறுவதற்காக அரச பிரதிநிதி லின் லித்கோ ஒரு சலுகையை வழங்க முன்வந்தார். எனினும் குறிப்பிடப்படாத எதிர்காலத்தில் தன்னாட்சி தகுதி என்ற சலுகையை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தப்ப என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அரச பிரதிநிதி லின் லித்கோன்றவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் 2ஆம் உலகப் போரில் வந்து ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் தன்னாட்சி தகுதியை வந்து நாங்கள் வழங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. முதல் உலகப் போர் அப்பயே நம்மளுக்கு ஒன்றும் கொடுக்கல, இப்போ 2ஆம் உலகப் போரில் தானே கொடுக்க போகிறாங்க. அதனால் காங்கிரஸ் வந்து இதில் என்ன பண்ணிட்டாங்க, விழிப்படைஞ்சிட்டாங்க, அவேர்னஸாக இருந்துட்டாங்க. அவங்க வந்து இதெல்லாம் வந்து ஏற்றுக்கல. கேட்கலாம், தன்னாட்சி அதிகாரத்தை வழங்க முன்வந்தவர் யார் அப்படின்னு. 2ஆம் உலகப் போகிறப்ப லின் லித்கோ இவர் தான் வந்து அரச பிரதிநிதியாக இருப்பார். இப்படியும் வந்து கொஸ்டின் கேட்கலாம், 2ஆம் உலகப் போகிறப்ப அரச பிரதிநிதியாக இருந்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு. லின் லித்கோ இவர் தான் வந்து 2ஆம் உலகப் போகிறப்ப அரச பிரதிநிதியாக வந்து இருப்பார். இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2ஆம் உலகப் போர் அப்படின்னு போட்டு அரச பிரதிநிதி லின் லித்கோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுக்கோங்க. தன்னாட்சி தகுதியை வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். காங்கிரஸ் இதை ஏற்றுக்க மாட்டாங்க. எனவே வரையறைக்கு உட்பட்ட சத்தியாகிரக போராட்டத்தை காந்தியடிகள் வந்து அறிவிப்பார். இதில் ஒரு சிலர் மட்டுமே கலந்துக்குவாங்க. இந்த சத்தியாகிரக போராட்டத்தில் ஒரு சிலர் தான் கலந்துக்குவாங்க. 1940 அக்டோபர் 17ஆம் நாள் வினோபா பாவே சத்தியாகிரக போராட்டத்தை முதலாக ஆரம்பித்தார். காந்தியடிகள் அறிவித்ததில் ஒரு சிலர் தான் கலந்துப்பாங்க. அதை அப்படியே விட்டுட்டு இவர் வந்து என்ன பண்ணுறாரு, தனியாக வந்து சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்குவார். இந்த ஆச்சாரியா வினோபா பாவே எப்போ தொடங்கினார் அப்படின்றது நோட் பண்ணிக்கோங்க. 1940 அக்டோபர் 17 இவர் மட்டும் முதலாக தனியாக வந்து தொடங்குவார். 1940 அக்டோபர் 17 தனிநபர் சத்தியாகிரகம்னாலே 2ஆம் உலகப் போர் ஞாபகம் வந்தோன்னா அப்போ தான் வந்து நமக்கு டொமினியன் தகுதி, அதாவது தரன்னு சொல்லுவோம் காங்கிரஸு. ஆனால் பிரிட்டிஷ் அரசு தரன்னு சொல்லும். அதை காங்கிரஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. உடனே காந்தியடிகள் வந்து சத்தியாகிரகத்தை வந்து அறிவிப்பார். ஆனால் அதில் ஒரு சிலவங்க தான் கலந்துப்பாங்க. வினோபா பாவே என்ன பண்ணுவார், 1940 அக்டோபர் 17 தான் ஒரு ஆளாக நின்று தனிநபர் சத்தியாகிரகத்தை வந்து ஆரம்பிப்பார். அந்த ஆண்டின் இறுதி வரை சத்தியாகிரகம் தொடர்ந்தது. இந்த காலகட்டத்தில் 25,000க்கும் அதிகமான மக்கள் கைது செய்யப்படுறாங்க. இந்த வினோபா பாவே தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கின உடனே என்ன பண்ணிடுறாங்க, 25,000க்கும் அதிகமான மக்கள் வந்து அந்த ஒரு வருஷத்தில் மட்டும் வந்து கைது செய்யப்படுறாங்க. இதுதான் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு வழிவகுத்த முதல் நடவடிக்கை. எதிர்பாராத தன்னாட்சி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு லின் லித்கோன்ற அரச பிரதிநிதி சொல்வார். இதை காங்கிரஸ் ஏற்க மறுத்து என்ன பண்ணுவாங்க, காந்தி வந்து வரையறைக்கு உட்பட்ட சத்தியாகிரகத்தை போராட்டத்தை அறிவிப்பார். அதில் ஒரு சிலவங்க தான் கலந்துப்பாங்க. உடனே ஆச்சாரியா வினோபா பாவே என்ன பண்ணுவார், முதலாக தான் மட்டும் தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்குவார். 1940 அக்டோபர் 17 அந்த வருஷத்தில் மட்டும் 25,000க்கும் அதிகமான மக்களை வந்து கைது பண்ணிடும் பிரிட்டிஷ் அரசு. நம்ம அடுத்து கிரிப்ஸ் தூதுக்குழு பற்றி பார்க்கலாம். இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு இதோட தலைவர் யார் அப்படின்னா, ஸ்ட்ராபோர்டு கிரிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 1942 மார்ச் 22ஆம் நாள் அமைச்சரவை அமைச்சர் சர் ஸ்ட்ராபோர்டு கிரிப்ஸ் தலைமையில் ஒரு தூதுக்குழுவை பிரிட்டிஷ் அரசு அனுப்பியது.
அதாவது 1942 மார்ச் 22 கிரிப்ஸ் தூதுக்குழுன்னு போட்டு 1942 மார்ச் 22 ஸ்டார்போர்டு கிரிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க. எப்பயுமே தூது போகிறவங்க வந்து தனியாக போக மாட்டாங்க, 2 பேராக தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பேராக தான் போவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 1942 22 மார்ச் மாதம் வந்து 22 போகிறவங்க 2 பேராக போவாங்க, ஒருத்தவங்களை சந்திக்க போவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்ச் வந்துடும் 3வது மாதம். அப்போ எத்தனை 1942 மார்ச் 22 யாரோட தலைமையில்? ஸ்டார்போர்டு கிரிப்ஸ் தலைமையில் தான் பிரிட்டிஷ் அரசு ஒரு தூதுக்குழுவை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க. அந்த ஸ்டார்போர்டு கிரிப்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணுவார், காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்துவார். பேச்சுவார்த்தை வந்து என்ன ஆகுது அப்படின்னா தோல்வியில் முடியும். கிரிப்ஸ் தூதுக்குழு கீழ்கண்டவற்றை வழங்க முன்வந்தது. இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு எதெல்லாம் என்னென்னலாம் தகுதியெல்லாம் நமக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்ல வந்தாங்கன்னு பார்க்கலாம். போருக்கு பிறகு தன்னாட்சி தகுதி வழங்குவது, அதுக்கப்புறம் பாகிஸ்தானை உருவாக்க கோரிக்கையை ஏற்கும் விதமாக இந்திய இளவரசர்கள் பிரிட்டிஷாருடன் தனி ஒப்பந்தத்தை கையெழுத்திடலாம். அதுக்கப்புறம் போரின் போது பாதுகாப்புத்துறை பிரிட்டிஷாரின் கட்டுப்பாட்டில் இருப்பது. எங்கே புள்ளி வைக்கிறாங்க போகிறப்ப பாதுகாப்புத்துறை வந்து பிரிட்டிஷாரோட கட்டுப்பாட்டில் இருக்குமா. இன்னும் நம்மளாம் நான் இதை ஏற்றுக்கிறதுக்கு. போருக்கு பிறகு நமக்கு தன்னாட்சி தகுதி தராங்களாம். முதல் உலகப் போர்லேயே ஏமாற்றிட்டாங்க, இப்போ 2வது உலகப் போரில் எங்கே தருவாங்க. பாகிஸ்தானை உருவாக்க தனி கோரிக்கையை ஏற்கும் விதமாக இந்திய இளவரசர் பிரிட்டிஷாருடன் தனி ஒப்பந்தம். எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. முன்னே இதில் என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 3 பாயிண்ட்டும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கூற்று காரணத்தில் வந்து கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து போரின் போது பாதுகாப்புத்துறை பிரிட்டிஷாரோட கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காங்கிரஸ் முஸ்லீம் லீக் இரண்டுமே இந்த திட்டத்தின் அறிக்கையை நிராகரித்து விட்டன. அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது, எதுக்கு அதை பற்றி நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸும் முஸ்லீமும் என்ன பண்ணிடுறாங்க, இதை நிராகரிச்சிடுறாங்க. திவாலாகும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை என்று காந்தியடிகள் இத்திட்டங்களை அழைத்தார். அதாவது இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவோட திட்டத்தை காந்தியடிகள் என்ன சொன்னார் அப்படின்னா திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து குறிப்பிடுறாரு. வங்கியும் அங்கே திவாலாயிடுச்சு, காசோலைக்கு பின்னாடி எதுக்கு டேட் போடுறீங்க அப்படின்ற மாதிரி காந்தி வந்து இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது யாரோட ஸ்டேட்மெண்ட்டுன்னு கேட்கலாம். இல்லை இது கொடுத்துட்டு காந்தி வந்து எந்த தூதுக்குழுவை எதிர்த்து இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னார் அப்படின்றதும் வந்து ரொம்ப முக்கியம். திவாலாக்கி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் எந்த தூதுக்குழுவை குறிப்பிட்டார்னா கிரிப்ஸ் தூதுக்குழு. 1942 மார்ச் 22 ஸ்டார்போர்டு கிரிப்ஸ் தலைமையில் அமைந்த இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவை தான் காந்தி வந்து இவ்வாறு வரையறுத்திருப்பார். நம்ம அடுத்து பார்க்கலாம் காந்தியடிகளின் செய் அல்லது செத்துமடி இந்த முழக்கம். இதனாலேயும் காந்தியடிகள் வந்து இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவாலையும் ஏமாற்றம் அடைகிறாங்க காங்கிரஸ். உடனே காந்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா கிரிப்ஸ் தூதுக்குழுவின் வெளிப்பாடு மிகுந்த ஏமாற்றத்தை கொடுத்தது. போர்க்கால பற்றாக்குறைகளினால் விலைகள் பெரிதும் அதிகரித்தது, அதிருப்தி தீவிரமடைந்தது. பம்பாயில் 1942 ஆகஸ்ட் 8 கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வெள்ளையனை வெளியேறு தீர்மானத்திற்கு வித்திட்டதுடன் இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி உடனடியாக முடிவு கட்ட கோரிக்கை வைத்தது. அதாவது இது வரைக்கும் வந்து பிரிட்டிஷாரோட அவங்களோட திட்டங்களை அதெல்லாம் வந்து எதிர்பார்த்திருந்த காந்தி வந்து என்ன பண்ணிடுறாரு, இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஏமாற்றம் அடைகிறாரு. உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா பம்பாயில் வெள்ளையனை வெளியேறு மாநாட்டை கூட்டி என்ன பண்ணுறாரு, உடனே நீங்கள் எல்லாம் வந்து கண்டிப்பாக வெளியேறியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றுறாங்க. இதுதான் வந்து வெள்ளையனை வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எப்போ 1942 ஆகஸ்ட் 8 எங்கே அப்படின்னா பம்பாயில். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் அமைதியாக இருந்த காந்தி இப்போ தான் கொதிச்சு எழுதுறாரு. 1942 ஆகஸ்ட் 8 வெள்ளையனை வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எங்கே, பம்பாயில். டேட் வந்து 1942 ஆகஸ்ட் 8. இதில் தான் வந்து காந்தியடிகள் வந்து என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்திங்கன்னா செய் அல்லது செத்துமடி அப்படின்ற முழக்கத்தை வந்து இந்த பம்பாய் காங்கிரஸ் மாநாட்டில் தான் வந்து காந்தி வந்து ஆக்ரோஷமாக வந்து வெளிப்படுத்துவார். பார்க்கலாம்.
ஆங்கிலேய ஆட்சிக்கு உடனடியாக முடிவு கட்ட கோரிக்கை வைத்தது. செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தை காந்தியடிகள் வெளியிட்டார். கேட்கலாம், செய் அல்லது செத்துமடி அப்படின்ற முழக்கத்தை வெளியிட்டது யாருன்னு சொல்லிட்டு கேட்கலாம். காந்தியடிகள். இல்லை இது எந்த மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். பம்பாய் காங்கிரஸ் மாநாடு 1942 ஆகஸ்ட் 8 அப்போ தான் காந்தியடிகள் இந்த கோரிக்கையை வச்சுருப்பாங்க. செய் அல்லது செத்துமடி இது ஃபேமஸான முழக்கம் காந்தியடிகளோடது. வெள்ளையனே வெளியேறு இயக்க தீர்மானத்தை நிறைவேற்றது பம்பாய் காங்கிரஸ் மாநாடு 1942 ஆகஸ்ட் 8. ஒரு சில விஷயத்தெல்லாம் நான் முக்கியமான விஷயத்தெல்லாம் ரிப்பீட்டடாக சொல்லியிருப்பேன். படிக்கிறத விட 2-3 வாட்டி கேட்குறது ரொம்பவே நல்லா ஞாபகம் இருக்கும். அதனால் கேளுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நாம் நமது முயற்சியின் விளைவாக இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தருவோம் அல்லது நாம் நமது அடிமைத்தனத்தை காண உயிருடன் இருக்க மாட்டோம் அப்படின்றதையும் யார் குறிப்பிட்டிருப்பா அப்படின்னா இந்த கொட்டேஷனையும் காந்தி தான் சொல்லியிருப்பார். ஒன்று நம்ம நம்மளோட இந்தியாவுக்கு சுதந்திரத்தை பெற்று தரணும், இல்லைனா இந்த அடிமைத்தனத்தை பார்க்குறதுக்கு நம்ம உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்ற கொட்டேஷனையும் காந்தி தான் சொல்லியிருப்பார். இதுவும் ரொம்ப முக்கியம். நாம் நமது முயற்சியின் விளைவாக இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தருவோம் அல்லது நாம் நமது அடிமைத்தனத்தை காண உயிருடன் இருக்க மாட்டோம் என்று காந்தியடிகள் கூறினார். இதுவும் காந்தியடிகளோட ஸ்டேட்மெண்ட்டு தான். அதுக்கப்புறம் காந்தியடிகளின் தலைமையின் கீழ் அகிம்சையான மக்கள் போராட்டம் தொடங்கப்பட இருந்தது. ஆனால் அடுத்த நாள் காலை 9 மணி அளவில் உடனே தான் ஏதாவது ஒன்று சொன்னால் கைது பண்ணிடுவாங்கள்ல. 1942 அன்று காந்தியடிகளும் காங்கிரஸ் தலைவர்களும் அனைவரும் கைது செய்யப்படுறாங்க. எல்லாரையும் என்ன பண்ணிடுது, இந்த வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றின உடனே பிரிட்டிஷார்ஸ் கைது பண்ணிடுறாங்க. சமதர்மவாத தலைவர்களின் பங்களிப்பு. காந்தியடிகளை கைது செஞ்ச உடனே யாரெல்லாம் என்னென்னலாம் பங்களிப்பு செஞ்சாங்கன்னு பார்க்கலாம். காந்தியடிகள் மற்றும் இதர முக்கிய காங்கிரஸ் தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டதை அடுத்து இந்த இயக்கத்துக்கு சமதர்மவாதிகள் தலைமை தாங்கினாங்க. காந்தியடிகளையும் காங்கிரஸ் தலைவரையும் கைது செஞ்ச உடனே வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு நம்ம சமதர்மவாதிகள்லாம் கையில் எடுப்பாங்க தலைமையை. சிறையிலிருந்து தப்பிய ஜெயபிரகாஷ் நாராயணன், ராமானந்தா மிஸ்ரா ஆகியோர் இந்த ஜெயபிரகாஷ் நாராயணன், ராம்நாத் மிஸ்ரா இவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மறைமுகமாக இருந்து வேலை செய்வாங்க. அருணா ஆசப் அலி போன்ற பெண் தலைவர்கள் முக்கிய பணியாற்றினர். அருணா ஆசப் அலி அப்படின்ற பெண் தலைவர்களும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் முக்கிய பங்காற்றியிருக்காங்க. இந்த அருணா ஆசப் அலி பெண் தலைவர் இவங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. உஷா மேத்தா நிறுவிய காங்கிரஸ் வானொலி திரைமறைவில் இருந்தபடியே 1942 நவம்பர் மாதம் வரை மறைமுகமாக செயல்பட்டது. இந்த உஷா மேத்தான்றவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா காங்கிரஸில் இருந்துக்கிட்டே வானொலியை திரைமறைவில் இருந்து ஒளிபரப்பியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இயக்க புரட்சிகர நடவடிக்கையெல்லாம் குறித்து மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒளிஞ்சிக்கிட்டு இந்த ஒரு வானொலியை இயக்கியிருப்பாங்க. யார்? உஷா மேத்தா. அருணா ஆசப் அலி, உஷா மேத்தா இவங்க 2 பேருமே பெண் தலைவர்கள். 1942 நவம்பர் வரைக்கும் இந்த வானொலி செயல்பட்டு இருக்கு. யாரோட தலைமையில் அப்படின்னா உஷா மேத்தா. அதுக்கப்புறம் மக்களின் வெளிப்பாடு. இந்தியாவின் பல பகுதிகளுக்கும் இந்த செய்தி பரவியதை அடுத்து அனைத்து இடங்களிலும் ஆங்காங்கே வன்முறை ஆர்ப்பாட்டம் வெடித்தன. வேலை நிறுத்தம், ஆர்ப்பாட்டங்கள், மறியல் என தாங்கள் அறிவித்த வகையில் மக்கள் போராட்டங்களை நடத்தினார்கள். இரும்பு கரம் கொண்டு அரசு இந்த இயக்கத்தை கட்டுப்படுத்தியது. அரசு கட்டிடங்கள், ரயில் நிலையங்கள், தொலைபேசி, தந்தி கம்பி, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் அதிகாரி அடையாளங்களாக நின்ற அனைத்தின் மீதும் மக்கள் தாக்குதல் நடத்துகிறாங்க. மதராஸில் இது முக்கியமாக தீவிரமாக மாறியது. சதாரா, ஒரிசா, அதாவது தற்போது ஒடிசா அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரிசாவை, பீகார் ஆகிய மாகாணங்கள், வங்காளம் ஆகிய இடங்களில் இணை அரசுகள் நிறுவப்பட்டன. அதுக்கப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் எப்படி இந்த இயக்கத்தை கையில் எடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம். ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்குறாரு இல்லையா, காந்தி கிட்ட கோச்சிட்டு போய் 1939 ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்குவார். காங்கிரஸை விட்டு விலகிய சுபாஷ் சந்திர போஸ் வீட்டு காவலில் வைக்கப்பட்டார். இவரையும் விட்டு வைக்கல, இவரையும் பிடிச்சி என்ன பண்ணிடுறாங்க, வீட்டு காவலில் வச்சிடுறாங்க. பிரிட்டிஷாரின் எதிரிகளோடு கைகோர்த்து பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக தாக்குதல் நடத்த அவர் விரும்பினார். சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணுறாரு, பிரிட்டிஷாரோடைய கைகோர்த்து பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறாரு.
1941 மார்ச் மாதம் அவர் தனது இல்லத்திலிருந்து நாடகத்தனமாக தப்பி ஆப்கானிஸ்தான் சென்றார். இப்போ வீட்டு சிறையில் வச்சுட்டாங்க இல்லையா சுபாஷ் சந்திர போஸ், அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, மாறு வேடத்தில் தப்பி எங்கே போயிடுறாரு அப்படின்னா ஆப்கானிஸ்தான் போயிடுறாரு. இது கேட்கலாம், சுபாஷ் சந்திர போஸ் வீட்டு சிறையிலிருந்து தப்பி எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் வந்து போயிடுவார். அதுக்கப்புறம் முதலில் அவர் சோவியத் யூனியனின் ஆதரவை பெற விரும்பினார். ஆனால் பிரிட்டன் உள்ளிட்ட கூட்டணி படைகளுடன் சோவியத் யூனியன் அரசு சேர்ந்ததால் அவர் ஜெர்மனிக்கு சென்றார். அதாவது ஆப்கானிஸ்தான் தப்பிச்சு போன சுபாஷ் சந்திர போஸ் என்ன நினைப்பார் அப்படின்னா சோவியத் அரசோட, அதாவது சோவியத் ரஷ்யாவோட ஆதரவை தான் வந்து பெறதுக்கு விரும்புவார். ஆனால் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நடக்கும் அப்படின்னா பிரிட்டனோட வந்து சோவியத் அரசு வந்து சேர்ந்துடும். அதனால் அவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா ஜெர்மனிக்கு போயிடுவார். முதல்ல ஆப்கானிஸ்தான் போனார், ரஷ்யாவோட சேர விரும்புகிறாரு. ஆனால் ரஷ்யா வந்து பிரிட்டனோட சேர்ந்துறதுனால அவர் வந்து அடுத்து ஜெர்மனிக்கு வந்து வந்துடுறாரு. அதுக்கப்புறம் 1943 பிப்ரவரி மாதம் நீர்மூழ்கி கப்பல் மூலமாக ஜப்பான் போகிறாரு. ஃபஸ்ட்டு எந்தெந்த ஊருக்கெலாம் அவர் போனார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்கானிஸ்தான் போவார், ரஷ்யாவோட சேர விரும்புவார், ரஷ்யா வந்து பிரிட்டனோட சேர்ந்ததுனால ஜெர்மனிக்கு வருவார். ஜெர்மனிலேருந்து எங்கே போகிறாரு அப்படின்னா ஜப்பானுக்கு வந்து போகிறாரு. ஜப்பானுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாரு, இந்திய தேசிய இராணுவத்தின் கட்டுப்பாட்டை வந்து கையில் எடுப்பார். இவங்க ஜப்பானில் தான் வந்து இந்திய தேசிய இராணுவத்தை வந்து கையில் எடுப்பார். இது கொஸ்டின் கேட்கலாம். சுபாஷ் சந்திர போஸ் வந்து இந்திய தேசிய இராணுவத்தை எந்த நாட்டோடு சேர்ந்து கையில் எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானோட சேர்ந்து தான் 1943 பிப்ரவரியில் வந்து இந்திய தேசிய இராணுவத்தோட கட்டுப்பாட்டை வந்து கையில் எடுப்பார். இது வித் டேட்டோட ஞாபகம் வச்சுக்கோங்க. 1943 பிப்ரவரி ஜப்பானோட சேர்ந்து இந்திய தேசிய இராணுவத்தை வந்து கையில் எடுப்பார். இந்திய போர்க்கைதிகளை கொண்டு மலாயா மற்றும் பர்மாவில் இருந்த ஜப்பானியர்களின் ஆதரவோடு இந்திய தேசிய இராணுவத்தை ஜெனரல் மோகன் சிங் உருவாக்கினார். ஆயிரத்தி 1943 பிப்ரவரியில் வந்து ஜப்பான் போன சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா அங்கேருந்து இந்திய தேசிய இராணுவத்தோட கட்டுப்பாட்டை வந்து கையில் எடுப்பார். இதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோன்னா மோகன்லால் அப்படின்றவர் வந்து மோகன் சிங் அப்படின்றவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஜப்பானியர், அதாவது போர்க்கைதிகள், இந்திய போர்க்கைதிகளை வந்து மலாயா மற்றும் பர்மாவில் வந்து இருப்பாங்க இந்திய போர்க்கைதிகள், அவங்களோட சேர்ந்து ஜப்பானியர்களோட உதவியோட இந்திய தேசிய இராணுவத்தை ஜெனரல் மோகன் சிங் வந்து உருவாக்கியிருப்பார். இந்த இந்திய தேசிய இராணுவம் அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆசாத் ஹிந்த் பௌச் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஆசாத் ஹிந்த் பௌச் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆசாத் ஹிந்த் பௌச்னா வந்து இந்திய தேசிய இராணுவம் தான் வந்து ஆசாத் ஹிந்த் பௌச் அப்படின்னு சொல்லிட்டு எதை குறிப்பிடுறாங்க, இந்திய தேசிய இராணுவத்தை. இப்போ ஜப்பானுக்கு போயிட்டு சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய இராணுவத்தை கையில் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாரு அப்படின்னா மோகன் சிங், இவர் வந்து இராணுவ அதிகாரியாக இருப்பாராங்க. அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோன்னா மலாயா மற்றும் பர்மாவில் இருக்கிற இந்தியர்களை வந்து ஒன்று சேர்த்து ஜப்பானியர்கள் உதவியோடு என்ன பண்ணுவார், அங்கே இந்திய தேசிய இராணுவத்தையே வந்து தொடங்கியிருப்பார் மோகன் சிங். இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா இந்திய தேசிய இராணுவத்தை தொடங்கினது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மோகன் சிங் எங்கே ஜப்பானில் வந்து தொடங்கியிருப்பார். மோகன் சிங் தான் வந்து இந்திய தேசிய இராணுவத்தையே உருவாக்குவார். கொஸ்டின் வரலாம், இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்குனவர் தான் வந்து மோகன் சிங். இவர் வந்து என்ன பண்ணுவார், இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி சுபாஷ் சந்திர போஸ் அங்கே போன உடனே அவர்கிட்ட வந்து ஒப்படைச்சிடுவார். இது வந்து இந்த இந்திய தேசிய இராணுவம் வந்து 3 கட்டமாக வந்து செயல்படும், 3 பிரிவாக பிரிஞ்சு செயல்பட்டு இருக்கும். இது யார் தலைமை அப்படின்னு பார்க்கலாம். கேப்டன் லட்சுமி செகல் அவரோடன்றவர் தலைமையில் காந்தி பிரிகேட், நேரு பிரிகேட், பெண்கள் பிரிவாக ராணி லட்சுமிபாய் பிரிகேட் அப்படின்னு சொல்லிட்டு 3 படைகளாக வந்து பிரிஞ்சிடும். 3 படை அணிகளாக சுபாஷ் சந்திர போஸ் மறுசீரமைக்கிறார். இந்த சுபாஷ் சந்திர போஸ் வந்து இந்த ரெண்டுத்துக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியணும். மோகன் சிங்குக்கும் சுபாஷ் சந்திர போஸுக்கும். சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஒரு வீட்டு சிறையிலேருந்து தப்பிச்சு ஆப்கானிஸ்தான் வருவார். ரஷ்யாவோட வந்து சேர்ந்து
பணிபுரியணும்னு நினைப்பார். ஆனால் ரஷ்யா வந்து பிரிட்டனோட வந்து சேர்ந்ததுனால இவர் ஜெர்மனிக்கு வந்துடுவார். ஜெர்மனிலேருந்து கப்பல் மூலமாக வந்து எங்கே வருவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜப்பானுக்கு வந்து வருவார். ஜப்பான் வந்து என்ன பண்ணுறாரு, இந்திய தேசிய இராணுவத்தை கையில் எடுப்பார். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து யார், மோகன் சிங் என்றவர் வந்து மலாயா மற்றும் பர்மாவில் இருந்த இந்திய போர் கைதிகளை ஒன்றிணைச்சு ஜப்பானோட ஆதரவோடு இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கிடுவார். இதுதான் கதை. இந்திய தேசிய இராணுவம் அப்படின்னா அசாத் இந்த் பௌச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்திய தேசிய இராணுவத்தை அசாத் இந்த் பௌச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொஸ்டின் கேட்கலாம், அசாத் இந்த் பௌச்னா நான் இந்திய தேசிய இராணுவம். இப்போ இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்குனது யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். மோகன் சிங் இவர் தான் வந்து இந்திய தேசிய இராணுவத்தை வந்து உருவாக்கி யார்கிட்ட கொடுத்துருவாரு அப்படின்னு பார்த்தோன்னா சுபாஷ் சந்திர போஸ் கிட்ட வந்து கொடுத்துருவாரு. இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி சுபாஷ் சந்திர போஸ் கிட்ட கொடுத்துருவாரு. சுபாஷ் சந்திர போஸ் வந்து என்ன பண்ணுவார், அந்த இந்திய தேசிய இராணுவத்தை மறுசீரமைப்பார். இது இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். இந்திய தேசிய இராணுவத்தை வந்து மறுசீரமைச்சவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வரலாம். மறுசீரமைச்சவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சுபாஷ் சந்திர போஸ். எந்தெந்த பேர்லலாம் இந்திய தேசிய இராணுவத்தை சீரமைக்கிறார்னா கேப்டன் லட்சுமி செகல், அதுக்கப்புறம் வந்து காந்தி பிரிகேட், நேரு பிரிகேட், பெண்கள் பிரிவாக வந்து ராணி லட்சுமிபாய் பிரிகேட் அப்படின்னு சொல்லிட்டு 3 படையணிகளாக பிரித்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து இந்திய தேசிய இராணுவத்தை வந்து என்ன பண்ணுறாரு, மறுசீரமைக்கிறாரு. யார், லட்சுமி செகல் அவங்களோட தலைமையில் தான் வந்து இந்திய தேசிய இராணுவம் வந்து பிரித்து மறுசீரமைக்கிறாரு. யார், சுபாஷ் சந்திர போஸ். என்னென்னது, காந்தி, நேரு, அதுக்கப்புறம் வந்து ராணி லட்சுமிபாய், இவங்க 3 படைகளாக பிரித்து கேப்டன் லட்சுமி செகல் அவங்களோட தலைமையில் தான் வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து மறுசீரமைக்கிறாரு. உருவாக்கினவர் வந்து யார் அப்படின்னா மோகன் சிங். அதை வந்து மறுசீரமைச்சவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சுபாஷ் சந்திர போஸ். அது யாரோ எந்தெந்த பேர்லலாம் மறுசீரமைச்சார், காந்தி பிரிகேட், நேரு பிரிகேட், பெண்கள் பிரிவில் வந்து ராணி லட்சுமிபாய் பிரிகேட், யாரோட தலைமையில், கேப்டன் லட்சுமி செகல் அவங்களோட தலைமையில் தான். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா இதை மறுசீரமைச்சு கொடுத்துட்டு சுபாஷ் சந்திர போஸ் வந்து எங்கே போகிறாரு பார்க்கலாம், சிங்கப்பூர் வந்து போயிடுவார். சிங்கப்பூர் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசை நிறுவினார். இது சிங்கப்பூரில் போயிட்டு சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணுறாரு, சுதந்திர இந்தியாவோட தற்காலிக அரசை வந்து நிறுவுறாரு. இது கொஸ்டின் கேட்கலாம். சுபாஷ் சந்திர போஸ் வந்து சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசை வந்து எங்கே நிறுவனார் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூரில் தான் வந்து நிறுவுவார். சிங்கப்பூரில் சுபாஷ் சந்திர போஸ் வந்து சுதந்திர இந்தியாவோட தற்காலிக அரசை வந்து நிறுவிட்டு ஒரு கொட்டேஷன் கொடுப்பாரு. டெல்லிக்கு புறப்பட்டு என்ற முழக்கத்தை சுபாஷ் சந்திர போஸ் வெளியிட்டார். அதாவது டெல்லி சாலோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுவும் வந்து யாரோட கொட்டேஷன்றதை நோட் பண்ணிக்கோங்க. டெல்லிக்கு புறப்படு, அதாவது டெல்லி சாலோ அப்படின்னு போட்டு சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு போட்டுக்குங்க. சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசை நிறுவியவர் சுபாஷ் சந்திர போஸ் தான். எங்கன்னா சிங்கப்பூரில். அதுக்கப்புறம் டெல்லி சாலோ, டெல்லிக்கு புறப்படு, சுபாஷ் சந்திர போஸோட முழக்கம். அதுக்கப்புறம் வந்து ஜப்பானிய படைகளின் ஒரு பகுதியாக இந்திய தேசிய இராணுவம் பணியில் ஈடுபட்டது. எனினும் ஜப்பான் தோல்வி அடைந்த பிறகு இந்திய தேசிய இராணுவம் முன்னேறுவது தடைப்பட்டது. அதாவது ஜப்பான் வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னா தோற்று போயிடுது. தோற்ற உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்திய தேசிய இராணுவமும் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியாமல் எல்லாரும் அப்படியே கலைஞ்சிடுறாங்க. சுபாஷ் சந்திர போஸ் பயணம் செய்த விமானம் வந்து விபத்துக்குள்ளாகுது. அதில் வந்து சுபாஷ் சந்திர போஸ் இறந்ததாக வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதோட பிரச்சனை வந்து இன்னும் போயிட்டு தான் இருக்குது. யாருக்கும் வந்து தெளிவாக தெரியல சுபாஷ் சந்திர போஸ் எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிரிட்டிஷ் அரசு இந்திய தேசிய இராணுவ அதிகாரிகளை கைது செய்து செங்கோட்டையில் அவர்களை விசாரணைக்காக வைத்தது. தேசியவாத பிரச்சாரத்துக்கு ஒரு மேடையாக இந்த விசாரணை அமைந்தது சொல்கிறாங்க. காங்கிரஸ் பாதுகாப்புத்துறை கமிட்டி ஜவஹர்லால் நேரு, தேஜ் பகதூர் சாப்ரு, அப்புறம் வந்து பூலாபாய் தேசாய், ஆசப் அலி ஆகியோரை உள்ளடக்கியதாக இருந்தது. அதுக்கு இந்த காங்கிரஸ் அமைத்த பாதுகாப்புத்துறை கமிட்டி அதில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பாருங்கள். காங்கிரஸோட பாதுகாப்புத்துறை கமிட்டியில் இருந்தது யாராருன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஜவஹர்லால் நேரு, தேஜ் பகதூர் சாரு, பூலாபாய் தேசாய்,
ஆசப் அலி இவங்கெல்லாம் வந்து காங்கிரஸோட பாதுகாப்புத்துறை அமைச்சரவையில் வந்து இருந்திருக்காங்க. இந்திய தேசிய இராணுவத்தின் அதிகாரிகளுக்கு எதிரான குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக அவர்களை விடுதலை செஞ்சுருக்காங்க. இந்திய தேசிய இராணுவத்தின் தாக்குதல்களும் அதனை அடுத்து வழக்கு விசாரணைகளும் இந்தியர்களுக்கு ஊக்கம் அமைத்து கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்திய தேசியத்தை வந்து எப்படி அமைச்சாங்க, யார் அமைச்சாங்க, எங்கே அமைச்சாங்க அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ஒரு 2 பெண் தலைவர்கள் வந்து பணியாற்றியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா காங்கிரஸ் தலைவர்கள்லாம் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் வந்து கலந்துக்கிட்டதாக கைது செஞ்சுருவாங்க. உடனே பெண் தலைவர்கள் வந்து புரட்சிகர நடவடிக்கையை கையில் எடுப்பாங்க. ஒன்று வந்து உஷா மேத்தா, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வானொலி மூலமாக வந்து தேசிய இயக்கத்தை வந்து பரப்புவாங்க. அருணா ஆசப் அலி இவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க, புரட்சிகர நடவடிக்கைக்காக வந்து பங்கு வகிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுபாஷ் சந்திர போஸையும் வந்து வீட்டு சிறையில் அடைச்சிருவாங்க. அவர் அங்கேருந்து தப்பி ஆப்கானிஸ்தான் போவார். இது வந்து நான் நிறைய வாட்டி திருப்பி சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து பார்ட் 10 வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நம்ம அடுத்து இன்னும் ஒரு பார்ட் இருக்குது, அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.